இப்போது ஐஐடி, ஐஏஎஸ் இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய படிப்புகள்லாம் படித்தவங்கெல்லாம் வாழ்க்கையில் முன்னேக்கு வராங்களா? எல்லாருமே வந்துடுறாங்களா? படிக்காதவங்கள்லாம் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணதே கிடையாதா? அப்படி பார்க்கும்பொழுது படிப்போடு சேர்ந்த அறிவு நமக்கு தேவை. நமது குழந்தைகளை பொறுத்த வரையில் அறிவு பூரணமான எல்லா ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்க பங்கேற்க வையுங்க. இல்லை ப்ரைஸ் வாங்குறாங்களா வாங்கலையான்றதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். மற்ற குழந்தைகளோடு அவங்க போட்டி போடும் பொழுது சில நேரங்களில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வரலாம், சில நேரங்களில் ப்ரைஸே இல்லாமல் இருக்கலாம், சில சமயங்களில் தோற்று போயிடலாம். ஆனால் அந்த தோல்வியையும் மனசில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த மனப்பக்குவத்தை நம்ம குழந்தைகள்கிட்ட கொண்டு வரும். மூளை அப்படின்னு வரும்பொழுது 2 விதமான மூளை இருக்குங்க. எல்லாருக்குமே 2 மூளை. எப்படி நமக்கு 2 கண் இருக்கோ, 2 கை இருக்கோ, 2 காது இருக்கோ, 2 கால் இருக்கோ, மூளையில் 2 பக்கங்கள் இருக்கு. ஒரு பக்கம் வலது பக்க மூளை, இந்த பக்கம் இருக்க மூளை. இரண்டாவது இடது பக்க மூளை. இந்த வலது பக்க மூளை எப்படி நமக்கு வலது கால் இடது கால் இருக்கோ, வலது கை இடது கை இருக்கோ, வலது பக்க மூளை இடது பக்க மூளை. இந்த ஸ்பிளிட் பிரெயின் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு ஒருத்தர் நோபல் பிரைஸாக வாங்கினார். இந்த வலது பக்க மூளையில தான் இந்த டான்ஸு, ட்ராமா, அது மாதிரி விஷயங்கள்லாம், நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், அவரை போல் இருக்கணும், இவரை போல் இருக்கணும் என்று நினைக்கக்கூடிய மைண்ட் செட் சொல்லலாம். ஹாப்பி இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே. Radha madam and Sai Lakshmi madam join us in wishing you all the best. சில முக்கியமான விஷயங்கள் உங்களோட பேசலான் இருக்கேன். ஏன்னா கொஞ்சம் நேரம் இருக்குது இந்த குழந்தைகள்லாம் வரத்துக்கு. அதில் ஒரு முக்கியமானது என்னென்னா, எதற்காக நம்மெல்லாம் குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம் என்றதில் ஒரு புரிதல் நமக்கு வேணும். இதெல்லாம் தேவையா? இந்த மாதிரிலாம் கிட்ஸ் ஃபியஸ்டாலாம் தேவையா? இந்த ஸ்போர்ட்ஸ் தேவையா? இந்த சிலம்பம், ஆனுவல் டே, இதெல்லாம் நம்ம யோசனை பண்ணும் பொழுது எதுக்காக இல்லை, எந்த ஒரு இடத்திற்காக நம்ம குழந்தைகளை நம்ம தயார் பண்ணுறோம் என்றது ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும். 2 விஷயத்தில் நம்ம தெளிவு இருக்கணும். ஒன்று படிப்பு, இரண்டாவது அறிவு. படிப்பு, அறிவு. எஜுகேஷன், விஸ்டம். இஸ் எ வைஸ் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இஸ் என் எஜுகேட்டட் பர்சன் அப்படின்னு சொல்கிறோம். சில நேரங்களில் நம்ம சொல்கிறோம், ஏன்டா இப்படி பேசுகிற, ஏன்டா இப்படி நடந்துக்கிற, படிச்சிருந்தானே நீ அப்படின்னு கேட்குறோம். அப்போது படிப்பு என்பது ஒரு பள்ளிக்கூடத்தில் அல்லது ஒரு கல்லூரியில் இல்லை இந்த கோச்சிங் சென்டரில் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் படிப்பு. அப்போ படித்தவங்கெல்லாம் அறிவுபூர்வமாக அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வராங்களா? அந்த இடத்துல தான் ஒரு பெரிய கேள்விக்குறி வருது. இப்போது ஐஐடி, ஐஏஎஸ் இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய படிப்புகள்லாம் படித்தவங்கெல்லாம் வாழ்க்கையில் முன்னுக்கு வராங்களா? எல்லாருமே வந்துடுறாங்களா? படிக்காதவங்கள்லாம் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணதே கிடையாதா? அப்படி பார்க்கும்பொழுது படிப்போடு சேர்ந்த அறிவு நமக்கு தேவை. நான் ஒரு லிஸ்ட் போட்டுட்டு இருந்தேன் நாளி உட்காந்துட்டு. ஒரு 10 விஷயங்களை கணக்காக நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம்னா, இது நாள் வரையில் நமக்கு விடை கிடைக்காத ஒரு புதிருக்கு விடை கிடைச்சிடும். வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு என்னென்னலாம் காரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது படிப்போடு சேர்ந்த இந்த ஒரு அறிவுபூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு அணுகுமுறை. இந்த குழந்தைகள்லாம் டான்ஸ் ஆட போகிறாங்க, நிறைய ஆக்டிவிட்டிலாம் பண்ண போகிறாங்க, காயர் பாட்டு பாட போகிறாங்க. அதுக்கு எவ்வளோ ப்ரிப்பரேஷன் இருந்திருக்கும் அவங்க. நீங்கள் இந்த சிபிஎஸ்சி பிளாக் இப்போ போனீங்களன்னா எல்லாமே தலைகீழாக இருக்குது. ஓடுறாங்க பசங்க, இங்கே ஓடுறாங்க, அங்கே ஓடுறாங்க. அதுவும் ஒரு படிப்பு. ஒரு மைக்கை கொடுத்து 1 நிமிஷம் பேசு அப்படின்னா இங்கே இருக்கவங்கள்ட்ட எத்தனை பேர் நம்ம தைரியமாக பேசுவோம்? அது ஒன்று. ரெண்டாவது, எந்த குழந்தைக்கும் மறக்க முடியாத ஒரு பிராயம் இருக்குன்னா அது பள்ளி பிராயம்தான். மறக்கவே முடியாது. நம்ம கல்லூரி விட மறந்துடுவோம். என்ன கேட்டிங்களன்னா,
நான் லா காலேஜில் படித்ததோ இல்லை மற்ற வெளிநாடுகளில் போய் படித்ததெல்லாம் மறந்து போச்சு. ஆனால் பள்ளிக்கூடத்தில் படித்தது இன்னும் ஞாபகம் இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ்க்கு எதிர ஒரு தெரு போகும், அதுதான் சேலை புங்கத்தூருக்கு போகிற வழி. அங்கே ஒரு முனிசிபல் ஸ்கூல் இருக்குது, அங்கே தான் நாங்கள் எல்லோரும் படித்தோம். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அந்த பள்ளிக்கூடம் இன்னும் அப்படியே இருக்குது, எக்ஸப்ட் முன்னால் அந்த கூரை கூட்டாக இருக்கும், இப்போ மேலே கொஞ்சம் தளம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆர்பிசிசி பள்ளிக்கூடம், அதுதான் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். ஸோ நமது குழந்தைகளை பொறுத்த வரையில் அறிவு பூரணமான எல்லா ஆக்டிவிட்டீஸில் அவங்க பங்கேற்க வையுங்க. இல்லை ப்ரைஸ் வாங்குறாங்களா வாங்கலையான்றதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். மற்ற குழந்தைகளோடு அவங்க போட்டி போடும் பொழுது சில நேரங்களில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வரலாம், சில நேரங்களில் ப்ரைஸே இல்லாமல் இருக்கலாம், சில சமயங்களில் தோற்று போயிடலாம். ஆனால் அந்த தோல்வியையும் மனசில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த மனப்பக்குவத்தை நம்ம குழந்தைகள்கிட்ட கொண்டு வரும். அது வெறும் வகுப்பறையில் மாத்திரம் இருந்தால் போகாது, இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் கொண்டு வரணும். ரெண்டாவது, மூளை அப்படின்னு வரும்பொழுது 2 விதமான மூளை இருக்குங்க எல்லாருக்குமே. 2 மூளை. எப்படி நமக்கு 2 கண் இருக்கோ, 2 கை இருக்கோ, 2 காது இருக்கோ, 2 கால் இருக்கோ, மூளையில் 2 பக்கங்கள் இருக்கு. ஒரு பக்கம் வலது பக்க மூளை, இந்த பக்கம் இருக்க மூளை. இரண்டாவது இடது பக்க மூளை. இந்த வலது பக்க மூளை எப்படி நமக்கு வலது கால் இடது கால் இருக்கோ, வலது கை இடது கை இருக்கோ, வலது பக்க மூளை இடது பக்க மூளை. இந்த ஸ்பிளிட் பிரெயின் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு ஒருத்தர் நோபல் பிரைஸை வாங்கினார். இந்த வலது பக்க மூளையில தான் இந்த டான்ஸு ட்ராமா அது மாதிரி விஷயங்கள்லாம், நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், அவரை போல இருக்கணும், இவரை போல இருக்கணும் என்று நினைக்கக்கூடிய மைண்ட் செட் சொல்லலாம், அதுதான் வருது. இப்போது குழந்தைகள்லாம் பார்க்கும்பொழுது ஒரு ட்ராமா நடித்து காமிக்கிற அந்த கேரக்டராக அவங்க ஆயிடுவாங்க. அந்த வலது பக்க மூளை தான் ட்ரீமிங். நான் என்னவாக விரும்புகிறேன், வாழ்க்கையில் யாராக விரும்புகிறேன். ஆனால் இடது பக்க மூளை தான் அந்த வலது பக்க மூளை என்ன நினைக்குதோ அதுக்கு ஸ்டெப்ஸ் கொடுக்குது, லாஜிக்காக திங்க் பண்ண வைக்குது. இது மாதிரி அக்கேஷனில் அந்த 2 மூளையும் இணையுது. அதனால தான் நான் சொல்லுவேன், எவ்வளவுக்கு எவ்வளவு போட்டிகள் இருக்கிறதோ, எவ்வளவுக்கு எவ்வளவு காம்படிஷன்ஸ் இருக்கிறதோ, எவ்வளவுக்கு எவ்வளவு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறதோ அதையெல்லாம் நீங்கள் பங்கேற்க வைங்க. எங்களை வழிநடத்திய பத்மா சேஷாதிரி பாலபவனுடைய நிறுவனர் டாக்டர் மிஸ்ஸஸ் YGP இன்றைக்கு இல்லை. அவங்க சொல்லுவாங்க, ஒரு கிளாஸை கட் பண்ணு, இதை கட் பண்ணாதேன்பாங்க. ஒரு கிளாஸே வேணாம், ஒரு நாள் ஃபுல்லாக மூடு, இதெல்லாம் அவங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க அப்படின்பாங்க. ஸோ இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த செலிப்ரேஷன் இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டேக்கு எங்கள் பள்ளியின் சார்பிலும் எங்களுடைய ஆசிரியர்கள், ஸ்டாஃப், நான் டீச்சிங் ஸ்டாஃப், எங்களுடைய ப்ரமோட்டர்ஸ், சேர்மன், வைஸ் சேர்மன், டைரக்டர்ஸ், அவங்க சார்பிலையும் உங்களை வருகின்ற வரவேற்கிறேன். வரக்கூடிய காலங்களில் நிறைய சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வரப்போகிறோம். லிஸ்ட் போட்டுகிட்டே இருக்கோம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு +2 யூனிஃபார்மில் ஒரு சின்ன சேஞ்ச் கொண்டு வரப்போகிறோம். நாளைக்கு உங்களுக்கு சர்க்குலர் வந்துடும், எல்லாருக்கும் உங்களுக்கு வந்துடும் சர்க்குலர். CBSEயில் மெட்ரிக்கில் அது ஏற்கனவே இருக்கு. மெட்ரிக்கில் இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்னை இங்கே கொண்டு வர போகிறோம். நம்ம உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், வரக்கூடிய ஆண்டுகளில் கல்வி ஆண்டிலிருந்து அடுத்த 3-4 ஆண்டுகளில் தேசிய கல்வி திட்டம், நியூ எஜுகேஷன் பாலிசி, நம்ம பள்ளிக்கூடம் நடத்துகிறோம். நம்ம அரசியலில் இல்லை, நம்ம MLAவோ MPலாம் கிடையாது. அதனால் அந்த ஒரு கான்ட்ரவர்சி பற்றி நான் பேச விரும்பலை. ஆனால் அந்த புதிய கல்வி திட்டத்தில் ஒரு முக்கியமான அம்சம், அது அந்த திட்டத்தில் வருதோ இல்லையோ, அது என்ன சொல்கிறாங்க, கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸுக்கும் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸுக்கும் வித்தியாசமே இல்லைன்றாங்க. இது நாள் வரையில் எப்படி பழக்கம் பல இடங்களில் அப்படின்னா, கேம்ஸ்ன்றது எக்ஸ்ட்ரா. அப்புறம் அடுத்த வாரம் எக்ஸாம் வரப்போதுன்னா இன்றைக்கே கேம்ஸ் எல்லாம் நிப்பாட்டுவாங்க. 10th வந்தாச்சு, 11th வந்தாச்சு, 12th வந்தாச்சு அப்படின்னா நோ கேம்ஸ், நத்திங். ஆனால் அதில் என்ன கொண்டு வர போகிறாங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸுக்கும் மார்க் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த குழந்தைகள் அடுத்த 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் வெளியில் வரும்பொழுது
போல்டாக பேசுவாங்க, போல்டாக இருப்பாங்க. அதனால் வரக்கூடிய ஆண்டுகளில் அது வந்து சிலம்பமாக இருக்கட்டும், யோகாவாக இருக்கட்டும், செஸ்ஸாக இருக்கட்டும், ட்ராமாவாக இருக்கட்டும், கீபோர்டு, நான் சந்தோஷ் அவர்களை சொல்லிட்டு இருக்கேன், ஹீ இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் பர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இந்த டோலக் இல்லை நல்லா வாசிப்பார், தபேலா வாசிப்பார், மிருதங்கம் வாசிப்பார், அதை அவங்க கொண்டு வரோம். ஸோ பெற்றோர்கள் இந்த வரக்கூடிய கல்வியாண்டில் இது எல்லாத்தையும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.